90 நாளுங்கிறது எனக்கு வந்து சரியான நாள் தான். ஏன்னா இதுக்கு முந்தைய படங்கள் எல்லாம் 78 நாள் 85 நாளில் வந்து தொடங்கின நாளிலேருந்து நான் வெளியிட்டிருக்கேன். அது எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் இந்த களவாடி பொழுதுகள் திரைப்படம் என் கையில் இல்லை. காரணம் என்ன, நான் வெறும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும்தான் செய்தேன். இந்த படத்தை வந்து முடித்து வெளியில் மக்கள்கிட்ட கொண்டு வர வேண்டியது தயாரிப்பாளருடைய வேலை. திரைப்படத்துறையில் என்னுடைய அனுபவம் வந்து 32 ஆண்டுகள். இந்த ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பெருசு 32 ஆண்டு திரைப்படத்துறையில். இதில் வந்து ஒரே படம் அவ்வளோ காலத்தை வாங்கியிருக்கு எனக்கு. இது வந்து நான் மறக்க தான் விரும்புகிறேன். படத்தை வெளியிட்டுட்டு அது ஏதோ ஒன்று வெளியில் வரணும். அதன் பிறகு நான் வந்து மனிதர்களே இல்லாத ஒரு இடத்துக்கு நான் ஓடிடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. நான் போய் ஒரு மனசை விட்டு அழ வேண்டியிருக்கு நிறையா. அவ்வளவு கொடுமைகளை நான் வந்து இந்த காலகட்டத்தில் சந்திச்சிருக்கேன். இருந்தாலும் நான் ஒரு பிடிவாதமாக நான் இதில் இருக்க காரணம், இந்த படம் ஒன்று செய்திருக்கு. அதை நீங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன் படம் வரல கேட்குறாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணும் தங்கர் அப்படின்னு இந்த துறையிலேருந்து ஒருத்தர் கூட என்ன கேட்கல. இதுவரை தமிழ் சினிமா வந்து நம்ம படம் எடுக்க தொடங்கி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை 110 ஆண்டுகள்னே சொல்லலாம் போயிட்டோம். இவ்வளவு மோசமான வீழ்ச்சியை வந்து எப்போவுமே சந்திக்கலை. இப்போ நான் போடுற சட்டையை அவன் போட முடியாது. இது மாதிரி பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு என் கூட வராதிங்கப்பா அப்படின்வான். அது ஒன்று. இப்போ எங்கேயோ அன்றைக்கோ ஒரு நாளைக்கு வெளியில் போய் நம்ம உணவகத்தில் சாப்பிட போகிறோன்னா, நான் எனக்கு வேணும்னு சொல்கிறது ஒன்றா இருக்கும், அவனுக்கு வேணும்னு சொல்கிறது ஒன்றா இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இசை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. இது காரணம் என்னென்னா, முழுக்க இவங்கள ஆள்கை செய்கிறது யாருன்னா வெளிநாட்டுக்காரன். இவங்களுடைய சிந்தனைகளை, இவங்களுடைய எண்ணங்களை, இவங்களோட ஒட்டுமொத்த மூளையே கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க யாருன்னா வெளிநாட்டுக்காரன். அப்போ அவனுடைய சத்தத்தை கொண்டாந்து இங்கே உள்ளே விடுறான். அதுதான் முதன்மையானதுன்னு சொல்கிறான். அவன் போடுற சட்டையிலேருந்து, அவனுடைய இசைன்னு சொல்லக்கூடியதுலேருந்து, அவன் பேசுகிற முறையிலேருந்து, அவன் நடக்கிற முறையிலேருந்து, அவன் இந்த முடியை வெட்டிக்கிறதுலேருந்து, அப்போ எல்லாமே அவன் சொல்லித்தரான் நம்ம பிள்ளைகளுக்கு. அப்போ நம்மளை அவங்க மதிக்கணுன்றது கிடையாது. இதில் மதிக்காதுங்கிறத விட அப்போ அதுதான் அவனுக்கு வந்து சிறந்ததாக தெரியுது. அதேமாரி நான் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட இருக்கு 500 மணி நேரத்தில் இளையராஜா மட்டுமே அவ்வளோ இருப்பார். அவர்கிட்டே அவ்வளோ பாடல்கள் இருக்குது. அது அவ்வளோ நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ரஹ்மான் இசையே பிடிக்கலங்கிறாங்களே. இப்போ ரஹ்மான் பாட்டே எங்கள் வீட்டில் ஓடலை. இப்போ ரஜினி படம் வருது இல்லையா, அது வந்து எனக்கு நம்ம தயாரிப்பாளர் ஒரு கொடுத்தாரு. ஒரே இது கூட கேட்டாங்க, தூக்கி போட்டானுங்க. தமிழனுடைய தலையெழுத்து வேறு என்ன. இவங்க வந்து ஒரு எவ்வளோ காலமாக அந்த துறையில் இருந்திருப்பாங்க. உங்களுடைய பங்களிப்பு என்ன? உங்களுடைய மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய பணம், உங்களுக்கு கிடைச்ச புகழ், பணம் எல்லாமே அந்த மக்களுக்கு நீ என்ன திருப்பி செஞ்சுருக்கீங்க? பொதுவாக நான் கேட்குறேன். தினமும் பணமாக கொட்டுதில்லை, மக்களுக்கு என்ன திருப்பி செய்திருக்கீங்க? அப்புறம் நீங்கள் இருந்த கட்சிகள் மூலமாக என்ன செய்திருக்கீங்க? இப்போ அந்த சேவையெல்லாம் முடிஞ்சு போச்சு. திமுகவில் சேவை செஞ்சு முடித்தாச்சு, தமிழ் சினிமாவிலையும் முடித்தாச்சு. அடுத்தது காங்கிரஸில் இப்போ சேவையாற்ற போயிருக்காங்க. வெளியிலேருந்து பிழைக்க வந்தவங்க தமிழர்களை இன்னமும் எவ்வளவு ஏமாளியாக, சுரணையற்றவர்களாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் தமிழனுக்கு கொடுக்குற மரியாதை. அதுதான் எனக்கு தோணுது. அவர் வெறும் சிகரெட்டை வச்சு தான் பெரிய ஆனார் அப்படிங்கிற ஒரு இது உண்டு இல்லையா. ஆனால் பார்க்குற படத்தெல்லாம் அந்த சிகரெட்டை தான் சுற்றிக்கிட்டு நிற்பார். அப்படியே இருந்தார். அதில் வந்து புகழ் வருது, எல்லாம் வருது. அப்புறம் திரைப்படக் கல்லூரி போன பிறகு நான் பார்க்குறேன், இப்போது நான் எடுத்து பார்த்தா அவருடைய 2-3 படங்களில் அவர்கிட்ட இருக்கிற கலையாற்றலை யாரும் பயன்படுத்தலை. இந்த மசாலா சினிமா அவரை காலி பண்ணிடுச்சு. ஒன்று இவர் அதுக்கு பலியாயிட்டார், வேணும்னே போய் தலை கொடுத்தாரு. வெளியில் ஒரு ஆள் மேலே தீ பிடிச்சா எழுது ஓடியாரணும்ல வெளியில். இன்னும் போய் இந்த பக்கம் திருப்பி காட்டிகிட்டு இருந்தால் அந்த வேலையை தான் இவர் செஞ்சார். அதுதான் எனக்கு தோணுது. நான் அது அவர்கிட்டே நான் சொல்லியிருக்கேன்.
ஒரு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு ஆளாக உங்கள் வயசுக்கு ஏற்ற பாத்திரத்தில் நீங்கள் படங்க செய்யுங்க. இவ்வளோ பெரிய நடிகன் உங்களுக்குள்ளே இருக்காங்க. நானே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், 9 அவர் பண்ண வேண்டிய படம் தானே. அவர் பண்ணியிருந்தால் நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள், அது எங்கே போயிருந்திருக்கும், தமிழ் சினிமாவுடைய போக்கை எங்கே திருப்பி அடிச்சிருக்கோம். அது என்னன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா அது தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இல்லை. அது எப்போ தமிழ் திரைப்பட நடிகர்கள் சங்கமாக உருவாகுதோ அப்போ அதை பற்றி நான் கருத்து சொல்லலாம். அது தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இன்னமும் ஒரு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க. அதை பற்றி நான் என்ன கருத்து சொல்கிறது? எத்தனை முறை எல்லாரும் சொல்லியாச்சு, சொல்லாத இயக்குநர்கள் இல்லை. பாரதராஜானாலும் அவ்வளோ போராடிட்டார், பேசிட்டே தானே இருக்கார். அப்போ எங்களுக்கான முன்னோடிகளை கூட மதிக்க மாட்டேங்க. அப்போ அதை சொல்லும்போது எனக்கு அது அந்நியமாக இருக்க, அங்கே போய் நான் என்ன செய்ய. இந்த இடைவெளியில் 4 திரைக்கதைகள் அதையெல்லாம் எழுதி பதிவு பண்ணி தயார் நிலையில் இருக்கேன். சில நடிகர்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒன்று அவங்க எதுக்காக மௌனம் சாதிக்கிறாங்க தெரியல. ஒன்று இந்த படம் ஓடட்டும், களவாடி பொழுதுகள் வரட்டும், அதை பொறுத்து நம்ம செய்வோன்னு இருக்காங்களா, இல்லை இவனோட செய்யக்கூடாதுன்னு இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் செய்ய முடியாதுன்னு சொல்லவும் இல்லை. ஒன்று, ஏன்னா அந்த கதைகளில் வந்து ஒரு கதையை தவிர புது ஆட்களை போட்டு எடுக்க முடியாது. ஏற்கனவே நடித்தவங்க, அந்த வயசு, அதெல்லாம் சேர்ந்தது அந்த கதை. அதனால் அதுக்கு தயார் நிலையில் இருக்கேன். தயாரிப்பாளர் இருக்காங்க. நடிகர்களுக்காக தான் நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். வரகு தெரியுமா? வரகு தானியம் இருக்க 9 தோல். அதுக்கு 9 தோல் நீக்கினா தான் உள்ள சாப்பிட்ற அரிசி இருக்குது. அந்த வரகை தான் நீங்கள் வந்து குடமுழுக்கு செய்கிறாங்கல்ல கோயில்களில். குடமுழுக்குனா கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, மேலே கலசங்கள் வைக்கிறது என்ன இருக்குது? வரகு தான் அது. காரணம் என்ன? 26 ஆண்டுகளுக்கு கழித்து அது முளைக்கும். அது வரைக்கும் உயிரை வச்சுக்கிட்டு இருக்காது. அது மாதிரி நான் எல்லாத்தையும் அப்படியே மூச்சை பிடிச்சிக்கிட்டு தயார்படுத்திட்டு சக்தியோடு இருக்கேன். நான் அடிச்சேன்னா ஒரே ஆண்டில் 3 படத்தை எடுத்து விட்டுறேன். நான் வந்து என்னுடைய காலத்தை வந்து அன்னையிலேருந்து இன்றைக்கும் முழுமையாக என்னுடைய தமிழ் இனத்துக்கு செலவிடணும் தான் என்னுடைய ஆசை. என்னை பயன்படுத்திக்கிட்டால் தமிழ் இனம் வளம் பெறும். பயன்படலைன்னா நட்டம் வந்து எனக்கு மட்டுமில்லை.